வைகை நதியை காக்க கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விது லீடர்ஸ் அமைப்பு சார்பில் மனு. மதுரையின் அடையாளமாக விளங்கும் வைகை நதியின் புனிதத்தன்மையையும் தூய்மையையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விது லீடர்ஸ் அமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. விது லீடர்ஸ் அமைப்பு சார்பில் மகாசசீந்திரன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் வைகை நதியில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும், 24 மணி நேரமும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும், முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மதுரையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் வைகை நதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது அருள்மிகுகள் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். மேலும் யானைக்கல் கல்பாலம் பகுதியிலிருந்து வைகை தீர்த்தம் பல்வேறு கோவில்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதால் வைகை நதிக்கு ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் உள்ளது. ஆனால் வைகை ஆற்றில் மனித கழிவுகள், பாதாள சாக்கடை கழிவுகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், பாலித்தீன், பழைய துணிகள், கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் வைகை நதியின் தூய்மையும் புனிதத்தன்மையும் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யானைக்கல் மற்றும் கல்பாலம் பகுதிகளில் முளைப்பாரி உள்ளிட்ட பொருட்களை ஆற்றில் விடுவதை தடுக்க 2000 சதுரடி பரப்பளவில் கருங்கற்களால் மினிதிப்பக்குளம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முளைப்பாரிகளை ஒரே இடத்தில் சேகரித்து முறையாக அகற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை நதிக்கரையில் முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். 24 மணி நேர ரோந்து பணியில் காவலர்களை ஈடுபடுத்துவதுடன் ஒலிபெருக்கிகள் மூலம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் விதிகளை மீறி வைகையாற்றில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வைகை நதியை பாதுகாக்கும் பணிகளில் அரசு துறைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதுடன் காலதாமதம் ஏற்பட்டால் விது லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தன்னார்வடிப்படையில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை நதியின் புனிதத்தையும் மதுரையின் பாரம்பரிய அடையாளத்தையும் பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த கோரிக்கையின் முக்கிய நோக்கம் என விது லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள புனித நதிகள் ஒன்றான வைகை, மதுரை வைகையுடைய நதி. அந்த நதியிலே கள்ளழகர் ஆண்டுதோறும் இறங்கி கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்வாய்க்கின்ற இடம். அந்த அருள்வாய்க்கின்ற தீர்த்த கிணறு பக்கத்திலே தேனி ஆனந்தம் என்ற ஒரு சவுளிக்கடைக்கு எதிர்ப்புறம் மதுரை மாநகராட்சியோடைய டாய்லெட் கழிவுகள் இணைக்கின்ற அவலத்தை பாருங்கள். போட்டோ இப்ப இணைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வினாடிக்கு லட்சக்கணக்கான லிட்டர் பாத்ரூம் கழிவுகள், மூத்திரங்கள், டாய்லெட்டுகள், மலங்கள் வந்து கொட்டி கொண்டிருக்கின்றார்கள், கலந்து கொண்டிருக்கின்றது. இது கள்ளழகர் ஆற்றில் இறங்கின்ற தீர்த்தத்துடைய தொட்டி. இத பாருங்க. மதுரை மேம்பாலத்துக்கு கீழே இருக்கின்ற புராண காலத்துடைய கல்பாலத்துக்கு அருகிலே இருக்கின்ற நாளி கிணத்துல தான் மதுரை மீனாட்சி சொக்கநாதருக்கு தினந்தோறும் பசுக்கள், யானை, ஒட்டகம் ஆகியவற்றின் மூலம் தீட்சர்கள் வந்து தீர்த்தம் எடுத்து சொல்கின்றார்கள். அந்த நாளி கிணத்திலே மதுரை மாநகர் பகுதியில் உள்ள சுற்றியுள்ள அனைத்து பொதுமக்களும் அனைத்து ஆலயங்களுக்கும் செவ்வாய் சாற்ற எனக்கு அன்னைக்கு அங்கதான் தீர்த்தம் எடுக்கிறாங்க. கோவில் திருவிழா நிறைவேனைக்கு காவடி எடுத்து வேல் குத்தி முளப்பாரி ஊர்வலமாக வந்து அங்கதான் அவர்களுடைய திருவிழாவை நிறைவு செய்கின்றார்கள். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழக அரசு மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அண்ணாமலை IPS அவர்கள் தொடங்கிய விது லீடர்ஸ் என்ற பவுண்டேஷன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வைகை ஆற்றை தூய்மை பண்ணுவதற்காக களம் இறங்கியது. அன்றைய தினம் மற்றும் 1200 விது லீடர்ஸ் களத்தில் இறங்கி 25 டன் 600 கிலோ பழைய துணி கழிவுகள், பால்தீன் கழிவுகள், பாட்டில் கழிவுகள் அகற்றப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை உடனடியாக வாகனத்தில் ஏற்ற முடியாத செய்தி கூட நமக்கு தொலைபேசியில் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமை 100க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் 41 டன் மனித கழிவுகளும், பால்தீன் கழிவுகளும், பழைய துணி கழிவுகளும் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான டன் குப்பைகள் மேம்பாலத்திலிருந்தே கீழே கொட்டுறாங்க. ரொம்ப அவலமா இருக்கு. இது மாவட்ட ஆட்சித்தலைவரும், மாநகராட்சி நிர்வாகமும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறை 4 துறையும் இணைந்து இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கை. அந்த முளப்பாரிகள்லாம் ஒரு இடத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கருங்கல் தெப்பக்குளம் கொட்டி ஒரே இடத்துல கொட்ட சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை தினசரி மாநகராட்சி நிர்வாகம் அள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த வைகை நதியை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும். ஒலிபெருக்கி அமைத்து ரெக்கார்டு போட வேண்டும். வைகை நதியின் பெருமையை தினசரி சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த நதியினுடைய புராண காலத்துடைய பெருமைகள், 10 மன்னர்கள் போற்றி காட்டுற பெருமையை அங்கே தினசரி ஒலிபெருக்கி சொல்லி
இங்கே பாலித்தீன் கழிவுகள், பாட்டில் கழிவுகள், மனித மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று விழிப்புணர்வு எடுக்கப்பட்டவர்கள். தினசரி காவலர்கள் வைத்து ரோந்து பணி அமர்த்த வேண்டும். மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அரசாங்கம் உடனே எடுக்க வேண்டும். அப்படி எடுக்க தாமதமானால் வீத லீடர்ஸ் மதுரை ஃபவுண்டேஷன் ஒப்படைங்க. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தூய்மை பண்ணி கொடுக்குறோம் 1 மாசத்துலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். மகா சுசீந்திரன், வீத லீடர்ஸ் ஆர்வலர், மதுரை. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.